மகாலட்சுமிக்கு பிடிச்சமான விஷயம்லாம் என்ன அப்படி ஒரு பட்டியல் போட்டோம் அப்படின்னா, வாசனையா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கும், சுத்தமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கும், எந்த இடம் மங்களகரமாக இருக்குதோ அதெல்லாமே அவளுக்கு பிடிக்கும், யாரெல்லாம் நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்களோ அவர்களை ரொம்ப பிடிக்கும், யாரெல்லாம் ஏழைகளை கண்டு மனம் இறங்குகிறார்களோ அவர்களை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இன்னொன்னு, ஒருத்தர் துன்பப்படுகிறார் அப்படின்னும் போது பிரதிபலனை எதிர்பார்க்காது அந்த துன்பத்தில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்கு உதவிக்கரம் நீட்டி உதவி செய்யறாரு பாருங்க, அவங்கள மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படிதான் ஆதிசங்கரர் பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு கையேந்தி கேட்ட போது தங்கள் வீட்டுல இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனி, அன்னைக்கு அவங்க அதைத்தான் சாப்பிட்டு விரதத்தையே முடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில, அதுவும் முழுசா நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி கூட கிடையாது, ஏதோ அங்கங்க கொஞ்சம் அழுகி போய் ஏதோ அங்கங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற ஒரு நெல்லிக்கனி, அதுதான் அவங்க கிட்ட இருந்ததே. ஆனா யாரோ ஒருவர் வாசல்ல வந்து யாச்சகம் கேட்கிற போது இல்லைன்னு சொல்லுவதற்கு அந்த அம்மாக்கு மனசு வரல. அவ என்ன பண்றா, அந்த ஒரு நெல்லிக்கனியை கொண்டு போய் தானம் பண்றா. தானம் அப்படிங்கிறது அப்ப எவ்வளவு உயர்ந்தது. பல பேர் நினைக்கிறாங்க நிறைய காசு வச்சிருக்கிறவங்க தான் தானம் பண்ணணும், நாங்களே ஒண்ணும் இல்லாம தானே இருக்கிறோம், நாங்க எதுக்கு பிறருக்கு கொடுக்கணும், நாங்களே பிறர்கிட்ட வாங்குற நிலைமையில தானே இருக்கிறோம், நாங்க ஏன் பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கதை தான் ஒரு உதாரணமான கதை. நமக்கே ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்த போது கூட இருப்பதையும் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் இருந்தது பாருங்க. அந்த உள்ளத்தை தான் ஆதிசங்கரர் வியந்து பார்த்தார். அதைத்தான் அவர் மகாலட்சுமி கிட்ட கேட்டார், இப்படி ஒரு உள்ளம் படைச்சவனை நீ எப்படி பார்க்காம இருக்கிறம்மா, இப்படி ஒரு அழகான உள்ளம் படைத்தவளுக்கு நீ கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு. அப்பதான் அவர் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறத பாடுறார். அவருடைய வீட்டிலே தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது. இப்ப நாம இந்த கதையெல்லாம் எப்படி சொல்றோம், அக்ஷய திருத்தியை அன்னைக்கு மகாலட்சுமியை கும்பிட்டோம்னா நம்ம வீட்டுல தங்க மழையா பொழியும் அப்படின்னு. மகாலட்சுமியை கும்பிட்டா மட்டும் பொழிஞ்சிருமா அப்படின்னா பொழியாது. மகாலட்சுமி ஏன் தங்க மழையை பொழிய செய்தாள்னா, தங்கமான அவருடைய மனம், தங்கமான அவருடைய குணம், அந்த தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம். தர்மம் செய்யும் போது கூட நாம இப்ப தர்மம் செஞ்சோம்னா நமக்கு ஏதாவது கிடைக்குமே அப்படிங்கிற பலனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது, பிரதிபலன் இல்லாது செய்கின்ற ஒரு தர்மம், நிபந்தனையற்ற தர்மம் அப்படின்னு கூட அதை நாம சொல்லிக்கலாம். அந்த அழகான ஒரு செயலை நமக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு நாள் தான் அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற ஒரு நாள்.